குரூப் 2 கிளியர் பண்ணி சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் திருநெல்வேலி சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட சக்ஸஸ்க்கு காரணம்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் காடுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். செகண்ட் சுரேஷ் ஐஎஸ் அகாடமிக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன். இது ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல வந்த சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. நான் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். 2020லேருந்து என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லா எக்ஸாம்ஸுமே கிட்டத்தட்ட பார்டரில் வந்து போயிருக்கு. லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் கிளியர் பண்ணி கிடைக்காம போயிருக்கு. இதனுடைய ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன் இந்த குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணது. தேங்க்ஸ் டு சுரேஷ் அகாடமி அண்ட் தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எக்ஸாம் ரிசல்ட் எதுவுமே என்கிட்ட கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க தான் ஃபுல் எனக்கு ஒரு ஸ்போர்ட்டிவாக இருந்தது. என்கிட்ட இது வரைக்கும் அவங்க எதுவுமே கேட்டது கிடையாது. எக்ஸாம் ரிசல்ட் என்னாச்சு, எப்போ வரும் அப்படிலாம் கேட்டதே இல்லை. இதெல்லாம் தாண்டி என்னோட ப்ரிப்பரேஷன் எப்படின்னா 2020ல கோவிட் டைம்ல ஃபுல்லுமே இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தோம்னா ஸ்கூல் புக்ஸ் தான். ஸ்கூல் புக்ஸை கவர் பண்ணதுக்கு அப்புறம் கனிமுருகன் சாரோடைய வீடியோ யூடியூப்ல கோவிட் டைம்ல போட்டாங்க. அது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எல்லாமே கனிமுருகன் சாரோடைய வீடியோ இல்லாம கண்டிப்பா என்னால கம்ப்ளீட் பண்ணியிருக்கவே முடியாது. இந்தியன் பாலிட்டி ஃபுல்லுமே சுகேஷ் சாரோடைய கிளாஸ் அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த ரெண்டுமே எனக்கு கிளியர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இது போக நான் ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணேன் குரூப் 2ல. நான் ஒரு 163 கொஸ்டின்ஸ் போட்டதுமே ப்ரிலிம்ஸ் கிடைச்சிரும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ்ல மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 30 டெஸ்ட் சீரீஸ் வச்சாங்க. எல்லாமே ஹானஸ்டா டெடிகேட்டடா எழுதினேன். இங்க ரிவ்யூ கொடுத்த ஒவ்வொரு ஸ்டாஃப்மே அவ்வளோ தெளிவா ரிவ்யூ கொடுத்தாங்க. ஐயப்பன் சார், விஸ்வா சார் இங்கிலீஷ்ல எனக்கு எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுலாம் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல எனக்கு சப்போர்ட் பண்ணதே விஸ்வா சார் தான். அதுக்கப்புறம் சகுந்தலா மேடம், கந்தராஜ் சார், கோகுல் சார், ஷீலா மேம் இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு. ஒவ்வொரு தடவை பார்க்கும் போதுமே கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா அப்ரோச் பண்ணுவாங்க. ஓவராலா சுரேஷ் அகாடமிக்கு நான் தேங்க் பண்ண விரும்புறேன். நம்ம ஒரு விஷயம் அடையணும்னு நினைச்சிட்டு நம்ம அதுக்கு ஹானஸ்டா ஹார்ட் ஒர்க்கா ப்ரிப்பேர் பண்றோம், டெடிகேஷனா இருக்கிறோம், கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணாவே கண்டிப்பா நம்ம சக்சஸ் அடைஞ்சிடலாம். என்ன போலவே இங்க இருக்கிற ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே அடுத்த குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 மூணுமே அடிக்கிறதுக்கு என்னுடைய ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.